அருணின்றவளே என் வாங்குற எரிய வச்சுட்ட. உன்னைய பேத்தி பேத்தின்னு நான் உருவி உருவி நான் வளர்த்ததுனாலயா அத்தனை உனக்கு அண்டாவிலேருந்து பானை நான் சீர்வரிசை செஞ்சவ. இந்த பொருள் எடுத்தா நம்ம எத்த தண்ணி அன்னைக்கு ஐஸை மட்டும் சொன்னையில ஐஸு உன் பேரன் சரவணன்னு ஊட்டி ஊட்டி வளர்த்த உன்னைய ரெண்டு ஏறி மிதிச்சுன்னு சொன்னையில அவனால் ஒன்றை விட இளையவன் ஐஸு சின்ன பிள்ளை சரவணே குழந்த பையன். அவனுக்கு எதுவும் தெரியாது, சொல்லி கொடுக்குறத வச்சு தான் அவன் சொன்னவன். நீ வயசுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, உனக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். ஒரு அம்மாச்சி உன்னை தூக்கி வளர்த்தவளை நெஞ்சில் மார் மேலே தூக்கி போட்டு வளர்த்தவளை எங்கள் மாமா நீ இப்படி பேசுறியே, எங்கள் மாமாவில் எதுக்கு அப்படி பேசுகிறேன்னு கேட்குறேன். யார் உங்கள் மாமா? உன்னைய தூக்கி நெஞ்சிலையும் மாறினையும் தூக்கி போட்டு வளர்த்தவன் அவன். ஏன்னா நீ கில்லுனால அவன் உன் மகனை சொல்லி வை அம்மாச்சி, உன் மகன் என் கூட சண்டைக்கு வாரான்னு கேட்பேன். உன்னை வேணுமணிக்க உன்னைய கொஞ்சிருவேன். அவனை ஏமாச்சி அலறு மாமா வஞ்சுக்கிட்டே இருக்க கேட்டாலும் நான் உன்னை சொல்லுவேன். எதுக்கு எங்கள் மாமா வஞ்சுக்கிட்டே இருக்க? எங்கள் மாமா அப்படித்தான் எனக்கு எத்தனை கேள்வி கேட்குற, தேவையான்னு கேட்குற. அப்போ உனக்கு அந்த சின்ன பிள்ளை வயசுக்கு உனக்கும் வயசுக்கு அந்த சின்ன பிள்ளை வயசுக்கு என்ன வித்தியாசம்? உன்னை நான் ஊட்டி ஊட்டி நான் வளர்த்ததுனாலையா பலதான் நினச்சி நான் நொந்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஆத்தா ஒரு வார்த்தை உன்னை சத்தம் போட்டாளா அம்மாச்சி எப்படி கேட்கலாமான்னு என்னைய வைய விட்டு வேடிக்கை பார்த்தவா அவ. அந்த பையன் பேசுனதையும் வைய விட்டு வேடிக்கை பார்த்தா, அந்த பழனிசாமி பேசுனதையும் என்னைய வச்சு வேடிக்கை போட்டு பார்த்தேன். பெத்த மகனும் அதே மாதிரி தான் மாமியா பொண்டாட்டி எல்லாம் அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தேன். கடவுளே என்கிட்ட காசை வாங்கி என்கிட்ட திருட்டு என்னைய வேலை போல பண்ணுங்களே யாருக்குமா? தெய்வமே என்னை கொண்டு போய் சேர்த்துரு. ரெண்டும் எனக்கு சரியில்லை. அந்த பழனிசாமி யார் காட்டு பையனை என்னை அத்தனை கேள்வி கேட்குறான். அவன் நானும் என் மச்சா பையன், நானும் என் மச்சா பையன் அவன் பேசுகிறாலும் வருது. என் வீட்டில் தின்னேன்னு கேட்குறான். என்கிட்ட காசு அவ்வளோ காசு வாங்கிக்கான். அவன் வண்டிக்கு என் மோதிரத்தை அடமானம் வச்சு கட்டி காசு கட்டியிருக்கு. எண்ணி 1 மாதத்தில் என் காசு வரணும். என் பொருள் வர தவறிச்சு நான் மான மரியாதை கெடுத்துருவேண்டா. உனக்கு அவ்வளோதான். என் மகளை பேச மாட்டேன். என் பொருள் வரல உனக்கு சீக்காடிச்சு சீனப்பட்டு வச்சிருவேன். மான மரியாதை கெடுத்துருவேன். பழனிசாமி மரியாதை இறந்துக்க. உனக்கு அவ்வளோதான். சோக்கிறது இறந்துக்க.